முதல் தடவை கிளாஸ்மேட் மதன் சொல்லி நண்பர், அவர் கிளாஸ் ரூமுக்கு எடுத்துட்டு வந்தார். 9th படிச்சுட்டு இருக்கும்போது அவன் கிளாஸுக்கு எடுத்து வந்து என்னடா இது அப்படின்னு எடுத்த கையில், அது கேமராடா, அதெல்லாம் உனக்கு தெரியாதா, பதிடா எதாவது போட்டு உடச்சிட போற அப்படின்னு. என்ன இதில் இருக்குது, இவன் அதை நம்ம இப்படி சொல்கிறான் அப்படின்னு தோணுச்சு. கேமராவினுடைய கண் வழியா நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம உணராத ஒரு உலகத்தை நமக்கு காட்டும் அப்படிங்கிறத அந்த படத்தில் தெரியப்படுத்தியிருப்பாங்க. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி எதையுமே நீங்கள் அந்த கண் வழியாக தான் பார்க்க முடியும். ஒரு ஸ்டேஜிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு எழுத்தாளர் அதை உங்களுக்கு எழுதி கொடுத்துருவார், டிஸ்கிரிப்ஷனோட டைலாக்ஸோடு இருக்கும். அதை நீங்கள் வந்து அதில் இருக்க பேப்பரில் இருக்கிற ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டேஜிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேப்பரில் இருக்கிற ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அதுதான் அந்த கேமரா கண் வழியாக பார்க்கணும். நிறைய பேர் ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோட உள்ள வரவங்க பண்ற தவறுகள் என்ன? ஐ மீன் அந்த லைட்டிங்ல தப்பு பண்ணிடுறாங்களா, ஆங்கிள் தப்பு, எது நீங்க தவறுன்னு ஒரு ஃப்ரேம் காமிச்சு அதை எனக்கு சொல்லி இதுல என்ன தவறுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ல முடியும். புதுசா வர்றாங்க தவறு பண்ணான்னு சொல்ல முடியாது. ரொம்ப நல்லா பண்ணுங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் யார் உங்களுக்கு ஆசனாக இருந்திருக்கிறார்கள்? எல்லாருமே சார் அந்த காலகட்டத்தில் திரைப்படங்கள்ல பண்ணவங்க. சாதாரண ஒரு ஸ்டில்ஸை பார்க்கும்போது கூட அவர் அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் என்ன எடுத்திருக்காருன்னு நம்ம பார்ப்பாங்க, என்ன கன்வே பண்ணியிருக்காருன்னு. அப்படி பார்த்த அப்படி வேலை செஞ்ச ஒவ்வொருவரும் என்னோட ஆசாங்க. இப்போ எங்கிட்ட யாராவது வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா என்ன அவங்களால அப்சர்வ் பண்ண முடியுமே தவிர எங்கிட்ட என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு அவங்களால சொல்லவே முடியும். இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒரே ஆப்ரேஷன் தான் இருக்கும் சார். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. தமிழ் சினிமாவிலையும் அதே தான் இருக்கும், ஹிந்தி சினிமாவிலும் அதே இருக்கும், தெலுங்கு சினிமாவிலும் அதே தான் இருக்கும், மலையாளம் சினிமாவிலும் அதே தான் இருக்கும். எந்த சினிமா இருந்தாலும் அந்த ஒர்க் ரிமைன் சேம். பட் நமக்கு கிடைக்கிற டைம் கன்ஸ்டன்ட்லேருந்து, பட்ஜெட் கன்ஸ்டன்ட்லேருந்து, எக்யூப்மெண்ட் கன்ஸ்டன்ட்லேருந்து எப்படி மீறி ஒரு அவுட் புட் முடியும். நீங்கள் கன்வே பண்ணுற விஷயம் ஆடியன்ஸோட மனசை தொட்டுச்சுன்னா அது எதாக இருந்தாலும் யாரும் அதை நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. அந்த மாதிரி நீங்கள் செய்த தவறுகளாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிற விஷயங்கள், நான் இந்த படத்தில் அன்றைக்கி இந்த இடத்துல நான் இப்படி ஒரு விஷயம் இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க மிஸ்ஃபயர் ஆயிருக்கு லைக் அந்த மாதிரி விஷயங்கள் என்ன நடந்திருக்கு? இல்லை மிஸ்ஃபயர்லாம் நான் சொல்லி ஒரு படத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், இந்த படம் பெருசாக ஜெயிக்கின்றாரு, அது ரொம்ப சுமாராக போயிடும். அதுதான் மிஸ்ஃபயர் நான் சொல்கிறேன். தவிர என் ஒர்க்கில் நான் வந்து ஒன் மோர் அப்படின்னு டேரக்டர் கேட்குறாருல, அங்கே மிஸ்ஃபயர் ஆகுது. இதில் உங்களுக்கு சினிமாக்குள்ள இப்போ வரும்போது அந்த ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு ஒரு திரைப்படம் ஏன்னா இந்த சினிமாட்டோகிராஃபி எடுக்கும்போது இல்லை உள்ள வரணும்னு நினைக்கும் போது எனக்கு இந்த படமும் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அப்படினால ஒரு 500 ஃப்ரம் 1999 இருந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக போய் பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபராக இப்போ இது வரைக்கும் ஒரு 25 இயர்ஸில் வரும்போது வாட் கைண்ட் ஆஃப் எவல்யூஷன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க? இப்போ கடைசி ஒர்க் பண்ணேன், அர்ஜுன் அது சினிமாட்டோகிராஃபி பண்ணாரு. லைவாக ஷூட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்டிங்லாம் சிஜியில் கிரியேட் பண்ணாங்க, பிளாஸ்ட் பண்ணாங்க. சிம்பிள் பிளாஸ்ட் ஃப்ரண்ட்ல வச்சுட்டு பேக்ரவுண்ட் பெரிய பெரிய பிளாஸ்ட்லாம் பண்ணாங்க. அப்படி பண்ணாங்க. இந்த எவல்யூஷன் தான் எனக்கு ஆச்சரியம். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இணைஞ்சிருக்கிறாங்க. எல்லாரோடையும் நட்டி அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக அழைக்கப்படுபவர் ஒளிப்பதிவாளர், நடிகர் நடராஜன் சுப்பிரமணியம் அவர்கள் நம்மோடு இப்போ இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பல்வேறு விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் முதல்ல நான் ஒரு வாழ்த்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு சினிமோட்டோகிராஃபராக உள்ள வந்து ஒரு நடிகராக அதற்கப்புறம் ஒரு அவதாரம்னு எடுத்தாலும் பட் சினிமோட்டோகிராஃபராக ஒரு 25 வருடங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ அதற்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய பயணங்கள் இன்னும் மென்மேலும் தொடர வாழ்த்துக்களுங்க சார். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்களோட நான் முதல்ல கேட்கணும்னு ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிறது, இந்த ஒளிப்பதிவு அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஒரு அலாதியான ஒன்று, அது எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது எப்படி நான் சொல்கிறது, அது அந்த ஒளிப்பதிவு மீதான காதல் உருவானது எப்படி அப்படின்றது? அந்த டைமில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது படிக்கும்போது அந்த படங்கள் ஒரு காரணம். ஒரு லெவலுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து ஒரு ட்ராமடைஸ்டு ஒரு ஃபில்மாக இருந்துட்டு இருந்தது ஒரு காலத்தில். இந்த ரியலிஸ்டிக் ஃபில்ம் வரும்போது அந்த 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 இயற்கையும் அந்த சோர்ஸ் ஆஃப் லைட்டும் வந்து மிங்கிளாய் பல கதைகள் வந்தது. அந்த மாதிரி நேச்சுரலான ஒரு இது வேணும்னு சொல்லிட்டு அது பார்க்கும்போது எங்களெல்லாம் ஈர்க்க ஆரம்பிச்சது. என்ன மாதிரி நிறையா பேர் கிளம்பி வந்தோம். அந்த கிளம்பி வந்ததில் நானும் ஒருத்தன். அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அப்படி பண்ணும்போது நான் முதல் பண்ண படம் வந்து பாஞ்சின்னு ஒரு படம், ஃபீச்சர் ஃபில்மாக பண்ணது. அனுராக் கஷ்யப்போட 1999 பண்ண அந்த படம். அது முதல் தடவை அதை ஷூட் பண்ணி அது ஸ்க்ரீனில் எடிட் ஆகி வந்து பார்க்கும்போது அதோட சந்தோஷம் அலாதி. ஏன் அலாதினா, நாங்கள்லாம் ஃபில்மில் ட்ரெயின் ஆனவங்க. இப்போ டிஜிட்டலில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மானிட்டரில் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சிடும்.
பேசிக் கலர் கரெக்ஷன் தான் நீங்கள் பண்ண வேண்டி வரும். ஃபில்மில் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய ரஷ் பார்க்குற வரைக்கும் அது கரெக்டாக இல்லையாங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே வராது உங்களுக்கு. உங்கள் மனசுக்கு ஒரு மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும், அதுபடி அது கரெக்டுன்னு நம்ம நினைப்போம். அப்புறம் அங்கே போய் ஸ்க்ரீனில் பார்த்தா தான் நம்ம நினச்சது வந்ததுன்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த அட் எ டைம்லேயே நம்ம அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கவும் முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பேசிக் மானிட்டர் கொடுப்பாங்க, அதில் இன்றைக்கி இருக்கிற மாதிரி எக்ஸ்போஷர்லேருந்து எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும், ஷட்டர் ஆங்கிள்லேருந்து எல்லாமே இருக்கும். அதில் அப்படி கிடையவே கிடையாது. அந்த உள்ளே இருக்கிறது எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு, அதை அப்படியே அசம்பிள் பண்ணி ஷூட் பண்ணுவோம். இது ஃபிலிமில் இம்போஸ் ஆகி எங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் எங்களுக்கு வந்து அதோட திருப்தி இருக்கும், நாங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையாங்கிற ஒரு இதுவே வரும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கேமராவை கையில் தொட்ட தருணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல் தடவை ஃபிலிம் கேமராவா? நார்மல் ஃபோட்டோகிராஃபி கேமரா இருக்கட்டும். முதல் தடவை கிளாஸ்மேட் மதன் சொல்லி நண்பர், அவர் கிளாஸ் ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்தார். 9th படிச்சுட்டு இருக்கும்போது அறிஞர் அண்ணா அரசினர் உயர்நிலைப்பள்ளியில் தான் நான் படித்தேன், பெசன் நகரில் இருக்குது. அவன் கிளாஸுக்கு எடுத்து வந்து என்னடா இது அப்படின்னு எடுத்த கையில், அது கேமராடா, அதெல்லாம் உனக்கு தெரியாதுடா, வைடா எதனா போட்டு உடச்சிட போகிற அப்படின்னு. என்ன இதில் இருக்குது, இவன் அதை நமக்கு இப்படி சொல்கிறான் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அதில் இன்ட்ரெஸ்ட் வர நான் இப்போ மந்தவெளியிலேருந்து ஸ்கூல் படிக்க போவேன், வீடு மந்தவெளியிலேருந்து டெய்லி சைக்கிள் ஓட்டு போவோம். அப்போ அங்கே ஒரு ஸ்டுடியோ ஒன்று இருந்தது, சுபா ஸ்டுடியோவோ இது ஒன்று இருந்தது. அவர்கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவர் ஒரு 3 மாதம் கழித்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து என்னை அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்டு போனார். அவர் பேக்கை நான் கையில் வச்சுக்கணும், அவரே ஒரு லென்ஸ் எங்களால் மாற்ற சொல்ல மாட்டார், அவரே மாற்றிப்பார், ஃபில்ம் அவரே லோட் பண்ணார். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, இதில் இன்னும் இருக்குதுன்னு. அப்புறம் அவர் கூட ஒர்க் பண்ணி அப்படியே அப்படியே சுற்றி நடக்கிற, குறிப்பாக அந்த கேமராவை மையப்படுத்தி அதில் ஒரு கியூரியாசிட்டி உருவாகினது தான் அந்த ஆர்வத்துக்கு ஒரு காரணம். நீங்கள் அதை அவ்வளோ டெப்த்தாக கற்றுக்கிறதுக்கு ஒரு காரணம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற. அப்புறம் குமார் சார்னு ஒருத்தர் இருந்தார், டி நகரில் தான் இருந்தார், வீடியோ கவரேஜ் அவர் பண்ணுவார். ஸ்டில்ஸ் மாயா சார் இருந்தார்ல, ஆமாங்க சார், அவர் காம்பினேஷனில் பண்ணுவாங்க. நான் அவர்கிட்டலாம் போய் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணதால் அந்த வேலையில் இருந்து கற்றுக்க முடிச்சது. இப்போ அப்படி வரும்பொழுது நான் ஒரு ஒரு படத்தில் கூட, அது கேமரா மையப்படுத்தின ஒரு படத்தில் கூட, அதாவது சினிமோட்டோகிராஃபி, அந்த கேமராவினுடைய பெருமைகளை அது காட்டுற அற்புதங்களை மையப்படுத்துகிற ஒரு படத்தில் பார்க்கும் பொழுது, கேமராவினுடைய கண் வழியாக நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் நம்ம உணராத ஒரு உலகத்தை நமக்கு காட்டும் அப்படிங்கிறத அந்த படத்தில் தெரியப்படுத்தியிருப்பாங்க. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி அதை மையப்படுத்தி நீங்கள் சொல்லிக்க நினைக்கிற ஒரு கேமராவின் கண் வழியாக இந்த உலகத்தை எதையுமே நீங்கள் அந்த கண் வழியாக தான் பார்க்க முடியும். ஒரு ஸ்டேஜிங்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு எழுத்தாளர் அதை உங்களுக்கு எழுதி கொடுத்துருவார், டிஸ்கிரிப்ஷனோட டயலாக்ஸோடு இருக்கும். அதை நீங்கள் வந்து அதில் பேப்பரில் இருக்கிற ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஸ்டேஜிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேஜிங்கோட அந்த லைட்டிங்கோட நீங்கள் பண்ணி அந்த பேப்பரில் இருக்கிற ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம், அதுதான் அந்த கேமரா கண் வழியாக பார்க்குறது. இப்போ எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். கரெக்ட் காம்பினேஷனில் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும்போது அது பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடைக்கும். இல்லை, நிறைய பேர் ஒரு இந்த மாதிரி ஒரு ஆர்வத்தோட உள்ள வரவங்க பண்ற தவறுகள் என்ன? ஐ மீன், அந்த லைட்டிங்ல தப்பு பண்ணிடுறாங்களா, ஆங்கிள் தப்பு, எது நீங்க தவறுன்னு ஒரு ஃப்ரேம் காமிச்சு அதை எனக்கு சொல்லி இதுல என்ன தவறுன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ல முடியும். புதுசா வர்றாங்க தவறு பண்ணான்னு சொல்லவே முடியாது, ரொம்ப நல்லா பண்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்றாங்க, நல்ல கியூரியாசிட்டி அவங்ககிட்ட நிறைய இருக்கு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அப்ப நான் இதை இப்படி கேட்குறேங்க சார், எதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்தெந்த விஷயங்கள்? ஐ மீன், எதா இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு பேப்பர் வருது பார்த்தீங்களா, அந்த டிஸ்கிரிப்ஷனும் அந்த இதுவும் என்ன சொல்லுது அதை நீங்கள் ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் கடந்து வந்த இந்த பாதையில் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய இப்போ நீங்கள் சொன்னீங்க, ஒரு கேமராமேன் ஒருத்தர் வீடியோ கவரேஜ்க்காக, மேரேஜ் வீடியோ கவரேஜ்க்காக கூட்டிகிட்டு வந்தார், அவர் கூட ஒரு வகையில் உங்களுக்கு. ஆமாம், அங்கேருந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் யார் உங்களுக்கு ஆசானாக இருந்திருக்கிறார்கள்? அவங்க எல்லாருமே சார் அந்த காலகட்டத்தில் திரைப்படங்களில் பண்ணவங்க. சாதாரண ஒரு ஸ்டில்ஸை பார்க்கும்போது கூட அவர் அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் என்ன எடுத்திருக்காருன்னு நம்ம பார்ப்போம்ல, என்ன கன்வே பண்ணியிருக்காருன்னு, அப்படி பார்த்த அப்படி வேலை செஞ்சிருந்த ஒவ்வொருவரும் என்னோட ஆசான் தான் சார். நீங்கள் ஆனால் எங்கள் சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரங்கா சார் கிட்ட அசிஸ்டன்ட், ஃபர்ஸ்ட் கேமராமேன் ரங்கா சார், அப்புறம் கேமராமேன் உமன் விஜயலட்சுமி மேடம் கிட்ட, அதுக்கப்புறமா நான் யூகே செந்தில்குமார், நான் நண்பர்கள். ஸோ அப்படியே அவர் கூட நான் ஒர்க் பண்ணேன். ரங்கா சார், விஜயலட்சுமி மேம், அவங்க கிட்ட நீங்கள் லேர்ன் பண்ண, அவங்க ஏதாவது பர்டிகுலர் விஷயம், நான் இந்த இடத்துல ஏதாவது தவறு பண்ணும்போது இல்லை இந்தந்த விஷயங்கள் அவங்க அழுத்தமாக சொல்லி கொடுத்தது தான் எனக்கு இல்லை கை கொடுக்குது. அவங்க 2 பேர்கிட்ட, அதாவது சார் நீங்கள் இப்போ எங்கிட்ட யாராவது வந்து ஒர்க் பண்ணாங்கன்னா என்ன அவங்களால அப்சர்வ் பண்ண முடியுமே தவிர எங்கிட்ட என்ன கற்றுக்கிட்டாங்கன்னு அவங்களால சொல்லவே முடியாது. அதுதான் இதில் இருக்கிற மேஜிக். இப்போ நான் ரங்காசாட்ட ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் என்னென்னா, ஹவு டு கோப் அப் வித் ஸ்பீட். விஜயலட்சுமி மேடம் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் என்னென்னா, ஹவு டு கோப் அப் வித் த ஸ்கிரிப்ட், டைரக்டரோட டிமாண்ட் என்ன. ஸோ அந்த டைரக்டர் சினிமோட்டோகிராஃபர் அவங்களோட பாண்டிங் அப்படிங்கிறது, புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா அந்த எப்படி சொல்கிறது, ஒருத்தர் வழி நடத்தி செல்றாருல, பஸ்ஸில் டிரைவரும் கண்டக்டர் எப்படி முக்கியமாக அந்த மாதிரி. கரெக்ட். அந்த மாதிரி
உங்ககிட்ட நீங்க வந்து ஒரு பெருமையா நினைக்கிற விஷயம், ஐ மீன் ஏன் பெருமையான்னு கூட இல்லை, என்கிட்ட இந்த விஷயம் நான் பாசிட்டிவா ஃபீல் பண்றேன், ஏதோ இந்த கத்துக்கிட்டது இல்லை நான் இந்த விஷயத்துல நான் கரெக்டா இருக்கேன்னு நினைக்கிறேன் வித் டைரக்டர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியலையே. நீங்க ஏதாவது படங்கள் பார்த்து சொன்னீங்கன்னா என்னென்ன சொல்ல இல்ல, முடியும். பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்து நம்ம அந்த ஒர்க்ஸை பக்கத்துல இருந்து பார்த்தா நான் கண்டிப்பா அதை சொல்லியிருப்பேன் சார். எனக்கு நான் அதை பார்த்தது இல்லை, பட் அது இருந்தாலும் உங்ககிட்ட நான் கேடு. ஏன்னா இந்த இடத்துல நான் ஒரு தடவை ஒருவேளை நான் இந்த மாதிரி என்னை பத்தி நினைக்கும் போது நான் இப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த ஒர்க்ல அப்படின்ற மாதிரி நான் அப்படி என்கிட்ட யாருமே நடந்தது. எல்லாருமே நான் ஒர்க் பண்ணும்போது நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் தான் பண்ணியிருக்காங்க. பிரதீப் சர்க்கார்னு நான் ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணேன். அவர்கிட்ட நான் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிது. ரைட் ஃப்ரம் காம்போசிஷன்லேருந்து, ஸ்டேஜிங்லேருந்து, சின்ன சின்ன கேரசிங் மூமெண்ட்லேருந்து, எல்லா இடத்துலையும் ஒரு மூமெண்ட் வேணும்னு எதிர்பார்ப்பார் அவர். அந்த மாதிரி இவ்வளோ ஷார்ட்டான இடத்துல இப்படி ஒரு மூமெண்ட்டை எப்படி கட் பண்ணுவார்னு பார்க்கலாம். அப்படி எடிட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸாக கட் பண்ணியிருப்பார். அது நமக்கு தெரியும், பிரமாதமாக கட் பண்ணியிருக்காரு. நான் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் இப்போ அவர் உயிரோட காலமாயிட்டு. ஸோ இப்போ நீங்கள் எங்கே பாலிவுட் போயிட்டு சினிமாட்டோகிராஃபராக பாலிவுட்டில் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஹவு அதாவது பாலிவுட்டில் எப்படி அந்த அப்ரோச்சபிள் எப்படி இருக்குது, பாலிவுட்டில் இருக்கிற அந்த அனுபவங்கள் எப்படி இருந்திருக்கிறது உங்களுக்கு? எப்போவுமே சார் அங்கே எப்போவுமே நீங்கள் நல்ல டெக்னீஷியன் உங்களுக்கு பெரிய வெல்கம் இருக்கும் சார். ரெண்டாவது யூ ஹேவ் டு கோப் அப் வித் டிரெக்டர் அண்ட் ஆஸ் வெல் ப்ரொடக்ஷன். அவங்க ஒரு பர்டிகுலர் டைமில் இதை முடிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டோம்னா நமக்கு எப்போவுமே பெரிய வெல்கம் இருக்கும். அப்படி அந்த மாதிரி கிரிட்டிக்கல் டைமில் பண்ணி கொடுத்தது சில படங்கள்லாம் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அதனால் நமக்கு அந்த வெல்கம், அதுக்கான வெல்கம் வந்து சார். ஸோ இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியும் ஒரே ஆப்ரேஷன் தான் இருக்கும் சார். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. தமிழ் சினிமாவிலையும் அதே தான் இருக்கும், ஹிந்தி சினிமாவிலும் அதே தான் இருக்கும், தெலுங்கு சினிமாவிலையும் அதே தான் இருக்கும், மலையாளம் சினிமாவிலையும் அதே தான் இருக்கும். எந்த சினிமா இருந்தாலும் அந்த ஒர்க் ரிமைன் சேம். பட் அந்த நமக்கு கிடைக்கிற டைம் கன்ஸ்டன்ட்லேருந்து, பட்ஜெட் கன்ஸ்டன்ட்லேருந்து, எக்யூப்மெண்ட் கன்ஸ்டன்ட்லேருந்து எப்படி மீறி ஒரு அவுட்புட்டை கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒர்க் வைஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி சேமாகவே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. பட் இங்கே ஆடியன்ஸோட பல்ஸ்ன்றது ஒன்று இருக்குது. நான் அந்த ஆங்கிள், ஏன்னா நீங்கள் இப்போ டேரக்டர் வந்து கதையை அமைக்கிறதாக இருக்கட்டும், அவர் எழுதும் போது அதை காட்சி அமைப்பு பண்ணும்போது, இப்போ நீங்களும் அதனோட, ஏன்னா அந்த டீமில் நீங்களும் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கும்போது ஆடியன்ஸ் பல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில ஆங்கிள்ஸ் வைக்கணும், இல்லை வியூஸ் இப்படி காட்டணும். அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு அதுதான் சார். அந்த மாதிரி தான் அந்த ஒரு கதையை ஒரு ப்ரொடியூசரும் நடிகரும் டைரக்டரும் ஓகே பண்ணுறாங்கன்னா அது வந்து ஆடியன்ஸ் பிடிச்சிக்கணும் நம்பிக்கையில் தான். அப்படி தான் எல்லா படமும் பண்ணுவாங்க. நம்ம அவங்களோட ட்ராவல் பண்ணும்போது அதை இன்னும் எப்படி மெருகேற்றலாம் நம்ம ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான். ஆடியன்ஸ் பல்ஸ்ன்னு நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது. நீங்கள் எதிர்பார்க்காத படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கும். நீங்கள் படமாக ஒரு ப்ரெஷ் ஷோவில் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த படம் நிறைவை கொடுக்கல ஏதோ ஒரு காரணத்தினால. பட் எண்ட் ஆஃப் தி டே அது தியேட்டரில் ஆடியன்ஸ் போகும்போது அதை பெருசாக கொண்டாடி இருப்பாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், இது எப்படி நம்ம அன்னைக்கு நம்ம பண்ண படம் தான், நமக்கே அன்னைக்கு தலையை சுரிஞ்சோம், ஆனால் தியேட்டரில் எப்படி ரசிக்கிறாங்களே அது எப்படி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மேஜிக் வந்து நம்மகிட்ட கிடையாது. அது ஆடியன்ஸ் நீங்கள் கன்வே பண்ணுற விஷயம் ஆடியன்ஸோட மனசை தொட்டுருச்சுன்னா அது எதாக இருந்தாலும் யாரும் அதை நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. இல்லை ஆக்சுவலி நான் என்ன கேட்க வந்தேன்னா, அந்த ஒரு ஆஸ் அ சினிமோட்டோகிராஃபராக நீங்கள் அப்படி ஏதாவது வேரியேஷன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா பியாண்ட் த? இல்லை, நீங்கள் ஆடியன்ஸுக்குன்னு தனியாக ஃபீல் பண்ண முடியாது. அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுது, அதை எப்படி பிளேஸ் பண்ணால் அது போய் சேரும், அது போய் சேரணும்னு நினைக்கிறேன்ல, அதுதான் அந்த ஆடியன்ஸ். இந்த சீனை இப்படி எடுத்தா இது போய் அவங்கள போய் சேர்ந்துடும், பார்க்குறவங்க மனசை போய் அது தொடும் அப்படின்னு நினச்சி ஒன்று எடுக்கிறோம்ல, அதுதான். அது இப்படி தான் பண்ணுறோமே தவிர எல்லா படமும் அப்படி தான் பண்ணப்படுது. நிறையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, 1-2 மிஸ் ஃபயர் ஆயிருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செய்த தவறுகளாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிற விஷயங்கள் என்ன? இந்த படத்தில் அன்னைக்கு இந்த இடத்துல நான் இப்படி ஒரு விஷயம், இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க மிஸ் ஃபயர் ஆயிருக்கு, லைக் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன நடந்திருக்கு உங்களுக்கு? இல்லை, மிஸ் ஃபயர் நான் சொல்றது, ஒரு படத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், இந்த படம் பெருசாக ஜெயிக்கண்டா அப்படின்னு, அது ரொம்ப சுமாராக போயிருக்கும். அதுதான் மிஸ் ஃபயர் நான் சொல்கிறேன் தவிர, என் ஒர்க்கில் நான் வந்து ஓகேன்னு ஒரு டைரக்டர் எனக்கு 1 more அப்படின்னு டைரக்டர் கேட்குறாருல, ஒன்று எடுக்கிறோம், ஐ வாண்ட் 1 more அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே தான் அது அங்கே மிஸ் ஃபயர் ஆகுது. ஆனால் அது ஓகே பண்ணிட்டாங்கல்ல டைரக்டர், குட் ஷார்ட், ஓகே சார், அடுத்த ஷார்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அங்கேயே அதை எனக்கு பாஸ் ஆன் பண்ணி போயிடுதுல்ல. ஓகே. சில முக்கியமான இப்போ பெரிய ஆட்கள் கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் கேட்கும்போது, நீங்கள் வந்து ஒருவேளை இந்த காட்சி அமைப்பை இல்லை இந்த இசையை வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் இப்போ நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஏற்கனவே பண்ணாத அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் இது வரும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு படம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இன்னைக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபிளா தெரியும். அதுல இது இப்படி பண்ணது போல இப்படி பண்ணிக்கலாம், அது எல்லா படத்துலயும் இருக்கும். இப்ப ஃப்ரெஷ்ஷா ரிலீஸ் ஆகுது பாருங்க, இப்ப ஷூட் பண்ணி ரிலீஸ் ஆகுது, அப்ப தெரியாது. இதே படத்தை ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, அடடா இந்த சீனை வேற மாதிரி பண்ணிருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்னு ஒண்ணு தோணும். அது எல்லா கிரியேட்டர்ஸுக்கும் தோணும். அதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா எவால்வ் ஆகி போயிட்டே இருக்குல்ல சார், புரியுதுங்களா? அப்படி பார்த்தா நம்ம சிவகவியோட நிறுத்திக்கணும், அதான் பெஸ்ட் மேக்கிங் நிறுத்திக்கணும்.
அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வந்துட்டோம்ல, மகாராஜா வரைக்கும் வந்துட்டோம்ல. ஸோ இதுல நீங்க நீங்க சினிமாக்குள்ள இப்போ வரும்போது அந்த ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு திரைப்படம், நான் இந்த சினிமாட்டோகிராஃபி எடுக்கும் போது இல்ல உள்ள வரணும்னு நினைக்கும் போது எனக்கு இந்த படமும் அதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்குன்னு எந்த படம் feel அப்படி பண்ணிருக்கீங்க? என்னால் ஒரு 500 படம் சொல்ல முடியும். 500 படம் சொல்ல முடியும். எப்படி சொல்றது நான்? புதிய பறவை KS பிரசாத் சினிமாட்டோகிராஃபி, VK மூர்த்தி சார் பியாசா, காகஸ் கே பூல், ராது கர்மாக்கர், ராஜ்குமார் ராஜ்கபூர் சார் படங்கள் பண்ணவர், பாலு மகேந்திரா சார், அசோக் குமார் சார், வின்சன் மாஸ்டர், PN சுந்தரம் சார், PC சார், சந்தோஷ் சார், இந்த மாதிரி பல லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க படங்கள்லாம் அவங்க ஒரு முனைப்பு எடுத்திருக்காங்க. அந்த முனைப்பிலேருந்து எவால்வ் ஆகி தான் நம்மளும் இப்படி வந்திருக்கோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 500 படம் என்னால் சொல்ல முடியும். நீங்க ஒரு இன்டர்வியூல ஒரு பர்டிகுலர்லி ஒரு படம் அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. நான் அதனால ஒரு பர்டிகுலரா உங்களுக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படம் படம் கேட்டீங்கன்னா நான் சொல்ல முடியும். ஓகே. எனக்கு 1000ல் ஒரு ரொம்ப பிடிக்கும். மாருதி ராவ் சார், ராமமூர்த்தி சார் பண்ண படம். அப்புறம் புதிய பறவை சொன்ன KS பிரசாத், திலானமா வணங்கமெல்லாம் அவர் தான் பண்ணார். வசந்த மாளிகை வின்சன் மாஸ்டர் பண்ணார். ஞான ஒளி PN சுந்தரம் பண்ணார். ஸோ இது மாதிரி நிறைய பல படங்கள் இருக்கு. ஸோ எப்படி நான் சொல்றது, அந்த மாதிரி பாதிச்ச படங்கள் நிறையா இருக்கு. ஆங்கிலத்தில் பல படங்கள் பாதிச்சிருக்கு. ரைட் ஃப்ரம் லாரன்ஸ் ஆஃப் அரேபியா டு இன்னைக்கு வந்து இது வரைக்கும் எனக்கு பாதிச்சிருக்கு. சில படங்கள் ரோட் டு பர்டிஷன் மாதிரி படம் நான் ரிப்பீட்டடாக பார்த்த படங்கள். காட்ஃபாதர் நான் ரிப்பீட்டடாக பார்த்த படம். கிளேடியேட்டர் நான் ரிப்பீட்டடாக பார்த்த படங்கள். இது மாதிரி ET நான் ரிப்பீட்டடாக பார்த்த படம். அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. ஓகே. அந்த படங்கள்ல எல்லாம் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின விஷயமாக உங்களுக்கு எந்த விஷயம் பட்டிருக்குங்க சார்? ஐ மீன் இல்லை சார், அது இப்போ இது பண்ணீங்கன்னா ரைடர்ஸ் ஆஃப் தி லாஸ்ட் ஆர்க் எடுத்தீங்கன்னா டக்ளஸ் லோகம்பின்னு ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், அவர் முன்னாடி பண்ணிட்டு இருந்தார், இப்போ வேற பண்ணுறாரு. அவங்க அந்த கதையை கன்வே பண்ணுறதுக்கு ஒன்று எடுத்தாங்கல்ல. இப்போ ரைடர்ஸ் ஆஃப் தி லாஸ்ட் ஆர்க் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் வந்து 80களோட ஆரம்பம். அப்போ இப்போ இருக்கிற டெக்னாலஜி அப்போ கிடையாது. பட் ஸ்டில் அந்த படம் எங்கேஜிங்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு முனைப்பு எடுத்து பண்ணியிருப்பாங்க. அதில் டெக்னிக்கலாக பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. கேமரா நகர்த்த முடியாததுல நகர்த்திருப்பாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அவளுக்குன்ற ஒரு மடம்னு ஒரு படம் தமிழில் இருக்குது, ஸ்ரீதர் சார் பண்ணுது. அப்போ வந்து ஸ்விம்மிங் பூலில் அலிகேட்டர் வைஸ் வியூ ஷாட்லாம் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி பண்ணாங்க? அப்போ மிச்சல் கேமரா தான் இருந்தது, 2C கூட கிடையாது. ஹவுசிங் எப்படி ரெடி பண்ணாங்க, எப்படி கேமராவை தண்ணிக்குள்ளே இறக்குனாங்க, அது எப்படி அவங்களுக்கு வந்து அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது, இதெல்லாம் ஆச்சரியப்படுது. இது வரைக்கும் பார்க்காத ஆங்கிள் பார்க்க வச்சிருந்திருக்காங்க. அப்போ ஒரு மலர் எது என் கண்கள் தான் என்று சொல்வேன் அப்படின்னு ஒரு பாட்டு. அதை எடுத்து பாருங்க. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி அதை பண்ணாங்கன்னு ஆச்சரியமா இருக்கும். எப்படி அப்படி தோணுச்சு, எப்படி அதை கேமரா கொண்டு போய் தண்ணிக்குள்ளே இறக்குனாங்க, எப்படி அது அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. அது 1969, 69-70 படம். அப்போ எப்படி அதை பண்ணாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயமா பட்டது. ஓகே. நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் மையப்படுத்தி இப்போ கேட்டுட்ருக்கோம். அது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் வைஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராக இவர் கூட ஒர்க் பண்ண எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு அப்படின்றது அந்த பாண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா சொல்கிறேன். மிஸ்டர் பிரதீப் சர்க்கார், சுஜித் சர்க்கார், அனுராக் கஷ்யப், இம்தியாஸ் அலி, சபல் ஷிகாவத், அப்படி மிஸ்டர் வித்வினோத் சோப்ரா, இந்த மாதிரி நிறையா டைரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லார்ட்டையும் எனக்கு கம்ஃபர்ட் தான். ஏன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் உண்டு. ஒரு விதமாக அவங்க ப்ரீ கன்சீவ் பண்ணும்போதே அவங்க வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ் என்னங்கிறத நம்ம கன்வே பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி போகிறோம். அப்படி பண்ணுறது தானே அந்த படங்கள். ஸோ அதுக்குன்னு அந்த நோஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலன்னா உங்களால் அதை அச்சீவ் பண்ண முடியாது. அது மாதிரி இப்போ நீங்கள் வெயிட்டிங் டு ஒர்க் வித் ஹிம் அப்படின்ற மாதிரி இருக்கிற டேரக்டர்ஸ் யார்? எல்லாரும் கூட ஒர்க் பண்ணணும் சார். அது எப்படி சார்? இல்லை ரொம்ப டாப் டேரக்டர்ஸ் இல்லை, அப்படி நம்ம எல்லாரும் எல்லா டாப் டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும். அது வேற ஒரு விஷயம். திருவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவருடைய ஸ்டைல் வந்து வேற மாதிரியான ஒரு ஸ்டைல். ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டைல். அந்த கதையை கன்வே பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதோட ஸ்டைலெல்லாம் பண்ணி நம்மளால் பண்ணி கொடுக்குறது தான் நம்ம பண்ணுற அச்சீவ்மெண்ட். ஸோ அது நடக்கணும். அப்படி யார் கூட வேணாலும் நான் ஒர்க் பண்ண தயார். ஃப்ரெஷ் டைரக்டர் வந்தால் கூட எனக்கு ஒர்க் பண்ண தயார். எனக்கு அதில் ஏன்னா எல்லா முதல் பட இயக்குனரும் நான் தான் கேமராமேனாக இருந்திருக்கேன். எல்லா முதல் பட இயக்குனர்களும் நான் நடிகனாக இருக்கேன். ஸோ அது அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது எனக்கு. பட் எனக்கு என்னென்னா ஐ ஷுட் பி பார்ட் ஆஃப் அ குட் ஃபில்ம் where I can contribute myself and take it on my shoulder and deliver it to the audience. Okay. That is what my priority at most. From 1999 இருந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக இப்போ பார்க்கும்பொழுது சினிமோட்டோகிராஃபராக இப்போ இது வரைக்கும் ஒரு 25 இயர்ஸில் வரும்போது வாட் கைண்ட் ஆஃப் எவல்யூஷன்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க? இப்போ இந்த சினிமோட்டோகிராஃபின்ற இந்த இதில் வந்துட்டு நீங்கள் அப்போ நான் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரிலாம் இருந்தது, இருந்து பட் இப்போ பார்க்கும்போது இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு, இடையில இந்த காலகட்டங்களில் இந்த வளர்ச்சி. டிஜிட்டல்ங்கிறது ஒரு பெரிய புரட்சி தானே. இது இன்னும் போயிட்டே தான் இருக்கும். இது நிற்கிற அதாவது இது ஒரு பாயிண்ட்ல நிற்குதுன்னா அதை பற்றி நான் பேசலாம். நிற்கலையே, போயிட்டே இருக்கே.
இப்போ கடைசி உலக ஒர்க் பண்ணேன், அர்ஜுன் அது சினிமாட்டோகிராஃபி பண்ணாரு. லைவா ஷூட் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பில்டிங்லாம் சிஜில கிரியேட் பண்ணி பண்ணாங்க, பிளாஸ்ட் பண்ணாங்க. சிம்பிள் பிளாஸ்ட் ஃப்ரண்ட்ல வச்சுட்டு பேக்ரவுண்ட்ல பெரிய பெரிய பிளாஸ்ட்லாம் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? இந்த எவல்யூஷன் தான் எனக்கு ஆச்சரியப்படுத்துது. அந்த விஎஃப்எக்ஸுக்கு வேற ஒரு உலகம் வந்துச்சு. இப்போ வேற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி நான் இப்போ ஒரு படம் பண்ண போறேன் நெக்ஸ்ட். சார்லஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், சாலைன்னு ஒரு படம் பண்ணுவார். அவருக்கு நான் படம் பண்ணேன். ரொம்ப அருமையான ஒரு ஸ்கிரிப்டா இருக்கு. நான் அதை ஒத்துக்கிட்டது காரணம் அவர் எப்படி எக்ஸிக்யூட் பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. ஆக்சுவலி நானும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக யுவன் சங்கர் ராஜா கூட ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் ஒரு 5 years 6 yearsல த அமௌண்ட் ஆஃப் கம்போசர்ஸ் அப்படிங்கிறது கம்மியாயிரும் மியூசிக் டேரக்டர்ஸ். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலை, பட் கம்மியாக இருப்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஏஐனுடைய வளர்ச்சி, அதனுடைய தாக்கம் சினிமாட்டோகிராஃபில எந்த அளவுக்கு? கண்டிப்பாக வரும் சார், கண்டிப்பாக வரும். நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது சுஜாதா சார் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். நம்ம கையில் வச்சு படம் பார்க்கக்கூடிய காலம் வரும்னு சொன்னார். அது மொபைல் ஃபோன். நான் சொல்கிறது வந்து 1985 86 ஒரு கட்டுரை எழுதும்போது சொல்லியிருந்தேன். திரைப்படம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லும்போது, சார் இன்னும் கொஞ்ச நாளில் திரைப்படங்கள் டெலிவிஷனில் பார்க்குறீங்க, உங்கள் கையில் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னார். அந்த படத்தை உங்கள் கையில் இப்படி வச்சு பார்க்கக்கூடிய காலம் வரும்னார். அது வந்துச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. என்னால் அவர் அளவுக்கு யோசிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. அது என்ன வரப்போகுது? பட் அட்லீஸ்ட் அடுத்தலாம் விர்ச்சுவல் ரியாலிட்டி தேட்டர்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். சும்மா அப்படி உட்காந்து அப்படின்னா அது ஸ்க்ரீனில் பெருசாக வந்துடும். செவத்தில் படம் பார்த்துட்டு 4 ஸ்பீக்கர் சைடில் இருக்க போது நீங்கள் படம் அப்படி ஒரு காலம் வரப்போகுது. லைக் நான் சொல்கிறது ப்ரொஜெக்டர் கூட கிடையாது, ஃபோன்லேருந்து அப்படி இது பண்ணிங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ பஸ்ஸு இதெல்லாம் போகும்போது வேற ஒரு முன்னாடி உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் வைக்கிற மாதிரி ஒரு நிலைமை வரலாம். ஸோ வேறு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட ஆகலாம். இது அன்எண்டிங் ஸ்டோரி. இதை யாராலையும் இது இப்படி இவால்வ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நம்ம ஆச்சரியப்பட்டு இன்னைக்கு பார்க்குறது வந்து ஒரு 15 வருஷம் கழிச்சு இது ஒரு மேட்டரே கிடையாது, என்னடா பேசிட்டு இருக்காங்க இதை பற்றி அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு வளர்ச்சிகள். உங்களுடைய ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து பர்டிகுலர்லி இப்போ ரஜினி சார் கூட எல்லாம் ஒர்க் பண்ண வெயிட்டிங், அதுக்கான ஒரு உங்களோட இன்டர்வியூ உங்களுக்கு பார்க்க முடியாமல் இப்போ வரைக்கும் அது அச்சீவ் ஆகலைன்ற ஒரு ஏக்கம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்க எல்லாருக்கும் ஏற்படுற ஆசை தானே சார். கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன சார், நம்ம பார்த்து வளர்ந்த ஒன்றும் இல்லை சார். உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா? பிடிக்கும் சார். உங்கள் வயசு என்ன? அது இப்போது எனக்கு இப்போ 29. உங்களுக்கு சச்சின் டெண்டுல்கர் அவரை பற்றி தெரியுமா? எஸ், தெரியும். அவர் ஒரு கிரிக்கெட்டர் தான் தெரியும். பட் நான் அப்படி ரசிச்சிருக்கேன் அவரை. காட் ஆஃப் கிரிக்கெட்னு கூட சொல்லியிருக்கேன் நான். இப்போ உங்கள் பீரியடில், இப்போ உங்களோட நான் வயசில் பெரியவன். உங்கள் பீரியட் தோனி சார். இப்போ அடுத்தது விராட் கோலி. வேற ஒருத்தர் வருவார், இனிமேல் யாராவது ஒருத்தர் வருவாங்க. அப்படி தான் இப்போ எனக்கு சச்சின் டெண்டுல்கரை மீட் பண்ணுங்கிறது வந்து என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கிற கிஃப்டாக நினைப்பேன். அவரோட ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா அதோட ஒவ்வொரு நொடியும் நான் எனக்குள்ளே வாங்கிப்பேன். இப்போ தோனி கூட உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் கிடச்சதுன்னா அந்த ஒவ்வொரு நொடியும் நீங்கள் வாங்கிப்பீங்க. எங்கள் மாமாலாம் சுனில் கவாஸ்கர், கபில் தேவ் தான் பேசிட்டு இருப்பாங்க. சச்சின் டெண்டுல்கர் புவர் பேட்ஸ்மேன் சொன்ன எங்கள் மாமாவை நான் பார்த்துருக்கேன். சிரிப்பேன் அவரை பார்த்து, என்ன பேசுறீங்கன்னு. எங்கள் மாமாக்கு டே கபில் தேவோட மேட்சை பாடுறா அப்புறம் சொல்கிறா அப்படிலாம் சொல்லுவார். அவருடைய காலத்தில் அவங்க பெரிய ஹீரோஸ் இல்லையா? அந்த மாதிரி தானே. இப்போ எனக்கு நான் வளர்ந்து வரும்போது நான் படிக்கும்போது நம்ம பார்த்தது யார்? ரஜினி சார், கமல் சார், எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் படங்கள்லாம் பார்த்துருக்கோம். பட் லைவாக இவங்க தானே நமக்கு வாரம் 2 மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு படம் நமக்கு கொடுத்துட்டே இருக்காங்கல்ல. அவங்கள தானே முதல்ல போய் பார்த்தோம். சட்டையை கிழிச்சிட்டுலாம் டிக்கெட் வாங்கிட்டு போய் படம் பார்த்துருக்கோம்ல. ஸோ இப்போ அவரோட ஒரு 15 கூட நடிக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது ஐம் ப்ரவுட். அது ஸ்க்ரீனில் வரும்போது ரஜினி சார் நடக்கிறார், பக்கத்தில் நான் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வரும்போது எனக்கு அது ஆசையாக தானே இருக்கும். அப்படி தானே எனக்கு. நான் இப்போ இந்த ஆக்டர்ஸ் ரிலேட்டடாக பேசும்போதுங்க சார், இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இப்போ ஆக்டர்ஸ் வந்து ஆக்டருக்கும் சினிமோட்டோகிராஃபருக்குமான பாண்டிங் எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணது எப்போவுமே சார் அந்த சினிமோட்டோகிராஃபியில் அங்கே யார் அங்கே ஆப்ஜெக்டாக இருக்கிறாங்களோ அந்த ஆக்டர் ஆர் ஆக்ட்ரஸ் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமானது, எந்த வகையில்? ரொம்ப முக்கியம் சார். இப்போ உங்கள் கதையில் ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கும், கதாநாயகன் இருப்பாங்க, வில்லன் இருப்பாங்க, ஹீரோயின் இருப்பாங்க, கமெடியன் இருப்பாங்க. அந்த சீனை நகர்த்துறது அந்த முகங்கள் தானே. நம்ம என்ன தான் பண்ணாலும், நம்ம என்ன தான் அந்த கேரக்டரைசேஷனை உணர்ந்து அதுக்கு லைட்டிங் பண்ணியிருந்தாலும் அதை கேரி பண்ணுறாங்கல்ல அவங்க, அதுதானே போய் ஆடியன்ஸை போய் உடனே சேரும். நான் ஐபிஎஸ்ல பார்த்த ஆக்டர்ஸ்லாம் கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ். நான் சொல்ல போனால் ரைட் ஃப்ரம் மிஸ்டர் அமிதாப் பச்சன், அங்கே அவர்லேருந்து ஆரம்பித்து நான் கடைசியாக விக்கி கௌஷல் வரைக்கும் பார்த்துட்டேன். நான் எல்லாம் கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர்ஸ். ஆனால் அவங்க வந்து எந்த மாதிரி சினிமோட்டோகிராஃபரோட எப்போவுமே அந்த பாண்ட் இருக்கும். எந்த மாதிரி சார் அந்த மாதிரி பண்ணுங்க சார், இப்படி பண்ணவா சார், அப்படி எங்ககிட்ட கேட்க மாட்டாங்க, சினிமோட்டோகிராஃபர்கிட்ட கேட்க மாட்டாங்க. அவங்க ரிஹர்சல் பண்ணும்போதே எங்களுக்கு தெரியும். டைரக்டர்ஸ் வந்து காலைல ஸ்டேஜிங் பண்ணிட்டு நாங்கள் வெயிட் பண்ணுவோம், ஆக்டர்ஸ் வருவாங்க, அப்போ ஒரு ரிஹர்சல் நடக்கும். அந்த ரிஹர்சலில் ஒரு இம்ப்ரவைசேஷன் ஒன்று தெரியும். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று கேட்பாங்க, அதில் ஒரு இம்ப்ரவைசேஷன் வரும். அந்த இம்ப்ரவைசேஷனை எப்படி கேப்சர் பண்ணலாம், ஹவு கேன் வி மேக் இட் ஸோ ஈஸியர் ஃபார் தெம், நம்ம அப்படி தான் யோசிப்போம். அப்படி தான் அந்த சீன் போகும்.
அப்படி தான் ஒரு அந்த பாண்ட் இருக்கணும். கேட்பாங்க நடி நான் இங்கே நிற்கிறது பதில் நான் கொஞ்சம் ட்ராவலாக எங்கள் விண்டோ கிட்ட போட்டுமா சார், போகிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எனக்கு அது கம்ஃபர்டபுள் நடி டேரக்டர் சார் உங்களுக்கு அவர் போகிறாருன்னா நீங்கள் ஃபாலோ இப்படி கேப்சர் பண்ணி பண்ணீங்க, நான் கேப்சர் பண்ணிடுறேன் சார் நீங்கள் போங்க, இப்படி ஒரு இது போயிட்டே இருக்கும். ஸோ இம்ப்ரோவைசேஷன் அந்த இடத்துல நடக்கிறத பொறுத்து அது இம்ப்ரோவைசேஷன் அதில் தான் அதுக்கு கடைசியாக ஃபைனல் ஆகும். ஓகே. ஸோ அப்போ எல்லாரும் தேவைப்படும், ரைட் ஃப்ரம் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் கேமராமேன் அசிஸ்டன்ட் கேமராமேன் எல்லாரோட கோஆப்ரேஷனும் அதில் தேவைப்படும். ஒரு டைரக்டரும் ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக அவங்க முயற்சி எடுக்கும்போது அந்த ஸ்டேஜிங்கை கரெக்டாக எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம்னா அது ஆடியன்ஸுக்கு போய் சேரும். ஓகே. ஏன்னா ஒரு விஷயம், அதாவது வெளியில் நார்மலாக இருக்கிறவங்க பேசிக்கிற ஒரு விஷயம் தான், இல்லை ஒரு விமர்சிக்கிற வகையில இல்லை சொல்கிறதாக கூட இருக்கட்டும். ஒருத்தரை அழகாக காட்டணும் அப்படின்னு நினச்சா சினிமாட்டோகிராஃபர் நினச்சாருன்னா முடிஞ்சிடும், அதுவே அவங்களை அசிங்கமாக காட்டணும்னு நினச்சாலும் முடிஞ்சிடும். அது அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு அப்படிலாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க. இல்ல அப்படி நினைக்க மாட்டாங்க. ஐ மீன் அந்த கேமரால காட்டுறத சொல்றேன். அந்த சப்ஜெக்ட் என்ன கேக்குது, அந்த கதையின்படி அந்த பேப்பர்ல என்ன கேக்குது, அதை தான் நம்ம பண்ணணும். அந்த பெண்ணை பார்த்தேன் காலையில 7 மணிக்கு, புதுசா புதிய மலர் மாதிரி இருந்தாங்க அப்படின்னும் போது நான் எப்படி காட்ட முடியும்? புதுசா பூத்த மலர் மாதிரி இருந்தாங்கன்னு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல எழுதியிருக்குன்னா நான் அழகா தான் காமிச்சாகணும். அந்த ஃப்ரெஷ்னஸ் அதை எப்படி நான் அசிங்கமா காட்ட முடியும்? பண்ண முடியாதுல்ல. அப்படிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. அசிங்கமாக காட்டலாம், அழகாக காட்டலாம், சும்மா சொல்கிறது தான். ராங் பிளேஸ்மெண்ட் ஆஃப் லைட்டு, நோஸில் விழுற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா கண் இருட்டாகும். அது மாதிரிலாம் அது அப்படி ஒரு கதை தேவைப்பட்டா பண்ணலாம். ஓகே. அந்த பேப்பரில் அது இல்லாத போது நான் எப்படி பண்ண முடியும்? இப்போ இந்த சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இதில் அடுத்த கட்டமாக இது எதை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளுடைய தமிழ் சினிமாட்டோகிராஃபியில் எல்லாருமே நல்லா பண்ணுறாங்களே ஜி, எல்லாமே கதைக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்களே. ஸோ அதனால இது இன்னும் வளர்ந்துக்கிட்டே போகும். இதுக்கெல்லாம் மூல காரணம் குவாலிட்டி அப்படிங்கிறது. ரொம்ப நல்லா பண்றாங்களே குவாலிட்டி. அதாவது நான் இதுக்கெல்லாம் மூல காரணம் உங்க பேப்பர் தான். அந்த A4 ஷீட்ல அது இருக்கணும். அது இருந்தால் இது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கும். ஓகேங்க சார். ஸோ இப்போ சினிமாட்டோகிராஃபியில் நிறைய விஷயங்கள் இருக்கு, இப்போ பேசியிருக்கோம். அப்படின்ற போது உங்களோட ஆக்டிங் இதுக்கு வர இந்த மாதிரி பல விஷயங்கள் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளோ நேரமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். இவ்வளோ நேரமாக நேரம் செலவழித்து பகிர்ந்துக்கிட்டமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார்.